ஹாய் சொந்தங்களே, நேற்றைய தொடர்ச்சியான நெய்ச்சோறு பொடிக்குழம்பு இன்று செய்முறை செய்யப்படுகிறது. திருப்பத்தூர் பொடி குழம்பு இன்னைக்கு ஒரு புடி பிடிக்கிறோம், நல்லி எலும்பை கடிக்கிறோம். நல்ல எண்ணெய், செக்குல ஆட்டின நல்ல எண்ணெய், நம்ம பாட்டுக்கு வேணாம் அங்கிட்ட கொண்டே போட்டு காமிக்கலாம். திருப்பத்தூர் அச்சுக்கட்டில் அந்த பாருங்க, அப்படி சட்டி நேராக வைக்கப்படுகிறது. ஏங்க சொன்ன மாதிரி நீங்க வந்தோடனே பாருங்க எப்படி பறக்குது பாருங்க. ஆனால் காத்து இல்ல, நீங்க வந்தாவே எல்லாச்சும் நடக்குது. பவர் இருக்கு, பவர் பாருங்க, எண்ணெயே காஞ்சிருக்கு. அவ்வளவுதான் பவர். தாளிப்பு ஐட்டம், சின்ன வெங்காயம், வெங்காயம் நல்லா செவந்துருச்சு. அடுத்து தக்காளி, வெங்காயத்தோட தக்காளியை போட்டு வதக்குறேன். அடுத்து பச்சை மிளகா, ஒரு வாளி தண்ணி வச்சுக்கோம்னா வெங்காயம் என்ன கறி, ஓட்டு கறி, குறும்பாட்டு கறி, மஞ்சத்தூள், மிளகாய் தூள், ஃபீவர்ஸ் மட்டும் வராமல் இருக்கட்டும்னு வச்சுக்க, வீட்டில இருந்து ஆட்டுக்குட்டியை பிடிச்சி வந்துடுவேன். ஆமா, உப்பு, தண்ணி, நல்லா கிளறி விட்டு மூட வேண்டும். இஞ்சி பூண்டு, பூண்டு போட்டாச்சு. அரைச்ச பூண்டு, இஞ்சி, வந்துருச்சா மச்சான்? வந்துருச்சு. அவுத்து விடு. பொடி கலக்க போறோம் பிஸ்மில் கறிக்கு. ஆமா மச்சான், ஆமா மச்சான். நீங்க ஒரு மாதிரி சொன்னோன்னே வறுத்தது சரியில்லை போலன்னு சொல்லிட்டாரு. கொட்டி விட்டு போட்டதில் போட்டு அந்த பொடியை கேஸில் கற்றுட்டாங்கன்னு மிளகாப்பொடி போனோன்னா கலர் ஏறிட்டு மச்சான். அதான் உண்மை. அதை தானே உங்களுக்கு சொன்னீங்க. வறுத்ததெல்லாம் கரெக்டாக. பொடியை கலக்கிறோம் கறி சட்டியில். கறியை ஊத்திரோம் அப்படி சொல்லுங்க. ஹெட் குக்கர்
நெய்ச்சோத்துக்கு ஆயில் ஊற்றப்படுகிறது. ஆஹா, அப்படிதான் சொல்றது. கிராம்பு சோத்துக்கு நெய்ச்சோத்துக்கு போடுங்க. வெங்காயம், தக்காளி, தயிர், புதினா, மல்லி, இஞ்சி, பூண்டு, தண்ணி தேங்காய் இப்ப இல்ல. தூத்துக்குடி உப்பு, உடம்பு பிடிக்கிற அளவு சொல்றாங்க. 16 லிட்டர் ஒரு குடம். நெய், ரோஜா மார்க், ஒற்றை ரோஜா மார்க் நெய் சோத்துக்கு ஊற்றப்படுது. நெய்ச்சோறு தம்ல போடுறோம் பாருங்க. ஊத்துங்க. அங்கிட்டு போனா இங்கிட்டு வந்துக்கிட்டு எழுத்த மாதிரி நிக்கிற. சொல்லுங்க. நெய்ச்சோறு, ரிச்மண்ட் கறி, இன்னைக்கு ஒரு குடி, திருப்பத்தூர் குடி குழம்பு ரெடி. சரிச்சா.